விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. அருமையான சில செய்திகள் இருக்குது அப்படின்னா ராவுத்தர் இப்ராஹிம் வந்திருக்காரு, இல்லை ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னா அருமையான செய்திகள் இருக்குது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. அது இருக்கட்டும், இன்னும் நீங்க திருந்தல. ஏன்? கருப்பு பின்னாடி சிவப்பு எங்க மாற ஐடியா கருப்பு சிவப்பு பார் பாட்டெல்லாம் போட்டு நாங்களும் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் போடுவோம். ஜென்சி டிஎம்கேவா இறங்கியிருக்கோம் இன்னைக்கு. புது 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 ரகமா இறங்கியிருக்கும். புது ரகமா இறங்கியிருக்கும் ஜென்சி டிஎம்கே. இது மும்பை வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா? அந்த டயலாக் எழுதி கொடுத்தது யாரு அவங்களுக்கு? என்ன டயலாக்? வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் இல்ல திமுக. இந்த தடவை தான் மிஸ் ஆச்சு. அடுத்த தடவைலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து திமுக அதிமுக பாஜக எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து உங்களை ஒரே அடிதான், ஒரே அடி அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சி கூட்டணிகளாக ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண போறோம். மக்களுக்கான போராட்டமா அந்த தேர்தல். அகிஸ் போட்டா போடாமையா? நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையே திமுக போட்ட பிச்சைங்க. நீங்கள் நான்லாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோன்னா அது திமுக வளர்த்து விட்டு 75 வருஷ அரசியலை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா நீங்க சொன்னது? இப்ப தெரியுமா? அப்பாவே திமுக காரங்க. நேற்று என்ன நாள்? ஜூன் 3, தமிழக வரலாற்றின் தமிழக அரசியலின் கருப்பு தினமா? சொல்லுங்க என்ன நாள்? கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3. 103 வருடங்களாக. அப்படியா? திமுக காரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் மனசு விட்டு சொல்லுங்க, பேசுங்க. நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன், மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்க சொல்கிறேன், இல்லை ஏதாவது மெடிசன் வேணுனாக்கா கொடுக்க சொல்கிறேன். கொஞ்சம் மன உளைச்சலேருந்து வெளியில் வாங்க. கல்யாண வீடு போனாலும் அது இலை வீடு மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. நேற்று பிறந்த நாள் விழாலையும் இலை வீடு மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நக்கீரன் கோபாலாம் கண் கலங்கிட்டார். எதுக்கு? எனக்கே பழுக இருக்குன்னா பார்த்துட்டு. ஸ்டாலின் எழுதாரா? எனக்கு இல்லையே. பெத்த பெஞ்சு எத்து போயிட்டாரு, அதுக்கு அவர் அழுகலை. உதயநிதி எழுதாரா? இல்லை. எழுதாரா? இல்லையே. இன்பநிதி எழுதாப்லையா? இல்லையே. நீங்கள் எழுதுறீங்க. இப்படியே இருந்தா இது என்ன உங்க ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி மாதிரி இருக்குது இது? ஏன் வந்த உடனே இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து டக்கு 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 டக்குன்னு தூக்குறீங்களே ஒவ்வொருத்தவங்களையும்? தனியாக தூக்க சொல்கிறீங்களா? என்ன அவ்வளோலாம் போக சொல்லலை நான். இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேயர் பிரியா அவர்களை வந்துட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு. ஏன் அந்த அக்காவுடைய திட்டத்தை இன்னும் யாரும் தொடராமல் வச்சுருக்காங்களா? என்ன திட்டம்? போன ஆட்சியில் சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கொசு கொடுக்குறீங்க? அந்த அம்மா தான் சொல்லிச்சு, நானா சொன்னேன். போய் பாருங்க, வீடியோ இருக்கும் பாருங்க. மக்கள் எல்லாத்துக்கும் கொசு வழங்கும் திட்டம் செயல்படுகிறோம். இப்போ கொசு கொடுக்கணுமாம்மா? ஆனால் பயங்கரமான ராசிப்பா உங்க ராசி. ஏன்? திமுக அதிமுக பிஜேபி 3 பேர் ஒன்று சேரலாம் முடிவு பண்ணீங்க. பிஜேபி முடிஞ்சு, அதிமுக முடிஞ்சு, அடுத்து திமுக முடிச்சிடலாமா? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் போல. அருமையான சில செய்திகள் இருக்குது அப்படின்னா ராவுத்தர் இப்ராஹிம் வந்திருக்காரு, இல்லை ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னா அருமையான செய்திகள் இருக்குதுன்னு அர்த்தம். அது இருக்கட்டும், இன்னும் நீங்க திருந்தல. ஏன்? கருப்பு பின்னாடி சிவப்பு எங்க கருப்பு சிவப்பு பார் பாட்டெல்லாம் போட்டு நாங்களும் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் போடுவோம். ஜென்சி டிஎம்கேவா இறங்கியிருக்கோம் இன்னைக்கு. புது 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 ரகமா இறங்கியிருக்கும். புது ரகமா இறங்கியிருக்கும் ஜென்சி டிஎம்கே. இது மும்பை வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. ஜென்சி டிஎம்கே 6 பேர் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, கீழே 600 பேர் இருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்துல, கலைஞர் அறிவாலயத்துல நடக்குது. அண்ணா அறிவாலயமா கலைஞர் அறிவாலயமா ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு கேட்ட இடத்துலலாம் நீங்க வந்து இது கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. அப்படி ஓடுறா காவல்துறையை வச்சு, உங்களுடைய ஏவல் துறையை வச்சு ஒரு சாதாரண டிஎம்கே மீட்டப் 100 பசங்க வந்து ஒண்ணு சேர்றதுக்கு 100 500 ஆக்கி 600 ஆக்கி 1,00,000 பேர்கிட்ட பார்வையாளர்கள் வந்திருக்கிறாங்க. 6000 பேருக்கு மேல நேர்ல வர கேட்கறாங்க, இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. இவ்வளவுதாங்க இடம் இருக்குதுன்னு சொல்லி லிமிட்டட் ஆட்களை கூப்பிட்டு வந்து நடத்தின மீட்டப். ஆனால் ஜெயிலில் நிறைய இடம் இருக்கு, போயிடுவீங்க வரிசையா. நீங்க ஏங்க போலீஸ்காரங்களை விட்டு ஒரு ஜென்சி பசங்களை போய் தடுக்கிறீங்க? ஜென்சினா எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும்?
என்ன ஒரு 1997க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 2004க்குள்ள அது மாதிரி இருந்திருக்கணும். இப்போ வந்தவங்க எல்லாம் ஒரு 30, 32, 40 எங்க- எல்லாம் கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுத்தவன் புள்ள பெத்தவன். ஸ்டேஜ்ல மேல இந்த 6 பேராவது ஒத்துக்கிறீங்களா ஜென்சின்னு? ஆமா, அந்த டைலாக் எழுதி கொடுத்தது யாரு அவங்களுக்கு? என்ன டைலாக்? வெட்ட வெட்ட ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க. ஆமா, ஆமா. வா. அதுதான் அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துவான், அறிவே இல்லாதவன் ஜென்சி திருவிழா நடத்துவான்ற மாதிரி கரெக்டா செஞ்சிருக்கீங்க. ஏன் அறிவு திருவிழா நடத்தினவங்க இன்னைக்கு ஜென்சி மீட்டப் நடத்துறாங்க, அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்னங்க? அடுத்தடுத்த அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க, வளர்ச்சி பாதையை ஆமா, நோக்கி போறோம். அடுத்தடுத்த இடம் தான். இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இருந்து அடுத்து வந்து அதுவும் கிடையாது, முட்டுச்சந்து, அதுக்கப்புறம் அப்படியே போயிட வேண்டியது. இந்த தடவை தான் மிஸ் ஆச்சு. அடுத்த தடவைலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்து உங்களை ஒரே அடி தான், ஒரே அடி, ஒரே அடி, அவ்வளவுதான். யாரு எங்க எங்க வச்சு சட்ட- எல்லாம் நீங்களாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே அடினீங்களா? அது என்ன அடி? சட்டமன்ற தேர்தல்ல அனைத்து கட்சி கூட்டணிகளாக ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண போறோம். மக்களுக்கான போராட்டமா அந்த தேர்தல். அகிஸ் போட்டா போடாமையா? தெரியல பாலா. ஏன்னா ஒரு ஆள் வந்து போன வாட்டியே வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒண்ணுக்கு போனதெல்லாம் பார்த்தோம், நெஞ்சை பிடிச்சி நடிச்சதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பேச்செல்லாம் பேசியிருக்காப்புல பயங்கரமா. சரி, ஜென்சி மீட்டப்புக்கு ஏன் நீங்க போலீஸை வச்சு தடுத்தீங்க? அந்த இடத்துக்கு ஏன் எங்கேயுமே பாதுகாப்பு கொடுக்கல? ஏன் வந்துட்டு மறுத்தீங்க? இல்ல கொடுக்க முடியாது ஏன் சொன்னீங்க? உள்ள வந்தெல்லாம் எப்படி வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? போலீஸ் யாரெல்லாம் ஜென்சியில் நினைச்சா வயசான ஆள் நினைச்சா அவங்களாம் விட்டுட்டாங்க, அவங்க எல்லாம் உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. கரெக்டா? இல்ல போலீஸ் தடுத்தது உண்மையா இல்லையா? பைத்தியக்காரங்களை போய் நம்ம எந்த எடுத்துக்கிட்டு சொல்றாங்களே போலீஸ் எங்களை தடுக்கிறாங்க, எங்களை விடவே மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே கூட்டம் நடத்துறதுக்குன்னு சொல்றாங்களே அவங்க அவ்வளவு பேரு. சொன்னது யாரு? ஜென்சி வளர்ந்துகிட்டது. வளர்ந்துகிட்டு தானே. இல்லங்க, அவரு அங்க வந்து உள்ள வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாருங்க. ஒரு ஜென்சி கிட்ல அவருக்கு என்ன வேலையாங்க? எதர்ச்சியா திடீர்னு போன் எடுத்து பார்த்தாரு. திமுககாரன் அழுதுகிட்டே வந்தான்டா திமுககாரன் சொல்லி பேசுனது அவர் தானே? ஆமா. சரி, ரைட், விடுங்க, அவரை தூக்கி போடுங்க, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க எடுத்து வச்சாலுமே தமிழ்நாடுல வந்துட்டு தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, திமுக தேவையில்லாததான். அது கிடையாதுங்க. திருச்சி சூர்யா அவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? என்ன பிரயோகம்? அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா இது? சரி, எதுக்கு இப்படி பழி வாங்கும் படலம் நடத்துறீங்க? திருச்சி சூர்யாவை அரெஸ்ட் பண்றது பழி வாங்கும் படலமா? ஆமா. தாவேக்காவின் அரசு வந்து இது வந்த உடனே அவங்கள பத்தி யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ அவங்களெல்லாம் வந்து குய் வைக்குது இன்னைக்கு. அதனாலதான் சவுக்கு சங்கர் இல்ல 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 அதுக்கு அது வேணாம். சவுக்கு சங்கரை வந்து நீங்க ரிலீஸ் தான் பண்ணி விட்டீங்க இல்ல? சரி, ரைட், நானே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். சரி, இப்போ யார் இப்போ வேற என்ன பண்ணலாம்? எதுக்கு திருச்சி சூர்யாவை இது பண்றீங்க? என்ன பண்ணாரு அவர்? என்ன பாவம் பண்ணாரு? ரொம்ப அருமையா அற்புதமா மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தானே பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. யார் கூட உட்காந்து? ஊடகவியலாளர்கள், அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், ஜேர்னலிஸ்ட், ஆங்கர்ஸ் இவங்க கூடலாம் உட்காந்து விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை, இந்த நாட்டுக்கு தேவையான நன்மைகளை. இப்போ இந்த கேள்வி நீங்க யார்கிட்ட கேட்கணும்? உங்ககிட்ட கேட்கலாம்னு. காவல்துறையிட்ட கேட்கணும். ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க, என்ன ரீசனுக்கு அரெஸ்ட் பண்ணி, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ட்டு. சரி, நீங்க சொல்லுங்க, எதுக்காக பண்ணிருப்பாங்க? என்ன கம்ப்ளைண்ட்? உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஊடகவியலாளருக்கு அப்படிதானே? இல்லைங்க, உங்க ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன நீங்களாம் திமுககாரன்? யாரும் எங்காலெல்லாம் கிடையாது. அவரு பாஜகவில் இருந்தாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு. திமுகவெல்லாம் ஒன்றும் திமுக அவருடைய தந்தை தான் இருக்கிறாரு தவிர அவர் வந்து திமுகலாம் இல்லையே. அவர் திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தார். திமுகவுக்காக. சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, சும்மா எல்லாம் கருத்தா பேசுங்க. திமுகவை லைட்டா அங்கிருந்து அப்படியே லைட்டா ஒரு பேச்சா வெளியே இருந்து பேசிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி சரி சரி, அடுத்து இப்போ வந்து ஒருத்தர் தலைமறைவாயிட்டார் இந்த பயத்துல. ஆஹா, நேத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை போய் நேர்ல சந்திச்சாரு. நேர்ல சந்திச்சுட்டு எதுக்கு சந்திச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா வந்து அவர் தலைமறைவு நியூஸ் வருது. யாரு? திரு முக்தார் அவர்கள். என்ன முக்தார்? திரு முக்தார் அவர்கள். திருட்டு முக்தாரா? திரு முக்தார். எல்லாரையுமே மரியாதையா பேசணும்ல, அவங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். யார்கிட்ட இருந்து? முக்தார் அவர்கள்ட்ட இருந்து. அவரோட யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா நல்லவன்ட்ட எவன்ட்ட இருந்து எதுவுமே கத்துக்கிறது இல்ல. கலைஞர்ட்ட இருந்து கத்துக்கிறது. அவர் எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கீங்க தானே? வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன், உள்ள ரூம்ல வச்சு நினைக்கிறேன். வான்கோழி, வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம், கலைஞர்ட்ட இருந்து கத்துக்கிறது, முக்தார்ட்ட இருந்து கத்துக்கிறது. அப்புறம் நீங்களும் டேப் வச்சு தான் தடவிட்டு இருந்தீங்க, நான் வரும்போது பார்த்தேன்ல. என்ன உதயநிதி இருந்து கத்துக்கிறது, வேற யார்ட்டு கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க சார். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையே திமுக போட்ட பிச்சைங்க. நீங்கள் நான்லாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா அது திமுக வளர்த்து விட்டு 75 வருஷம் அரசியலை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குது. இது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா நீங்கள் சொன்னது? இப்போ தெரியுமா? எங்கள் அப்பாவே திமுக காரர் தான். இல்லை இல்லை, அது அப்பா திமுக காரராக இருக்கட்டும்,
அவருக்கு தெரியுமா திமுக போட்டு பிச்சை தான்ட்டு? இல்லை பாலா அப்படி வளர்ந்து வளர்ந்து இப்படிலாம் பேசுறதெல்லாம் திமுக போட்டு பிச்சைன்னு தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு? உங்களை ஒரு மனுஷன் ஆளாக்கி விட்டு உங்களுக்கு வந்து சோறு போட்டு படிக்க வச்சு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு விட்டாக்கா திமுக போட்டு பிச்சை. சரி, கொத்தடிமையாக இருக்குதுல்ல அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். we are proud கொத்தூஸ். அப்புறம் என்ன மாணவுக்கு நாங்கள் வந்து சமூக நீதி ஆட்சி கொடுக்குறோன்னு பேசுகிறீங்க? சமூக நீதியை சவப்பேட்டில் இருந்தது திமுக தான். மேலேறி உட்காந்து நாங்கள் ஆமாம் 200 ரூபா ஊப்பியாக இருக்கிறது நாங்கள் வந்து பெருமையாக கருதுகிறோம், ஆமாம் நாங்கள் கொத்தடிமை தான். ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த எப்படி இன்னும் 200 ரூபாய் வச்சுட்டு எப்படி பட்ஜெட் உங்களுக்கு தாக்கு பிடிக்குது? அப்போ கூட அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்குறது இல்லைல்ல? சொல்லுங்க. இல்லைங்க, உங்களுக்கு எப்படி 200 இல்லை எப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டா பாலா, ஏன்னா நான் கேள்விப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸ்டாலின் வைத்த கோரிக்கையை வந்து உடனடியாக மோடி நிறைவேற்றினார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் முன்னாடி அவர் சிஎம்மாக இருக்கும்போது. என்னடான்னு பார்த்தா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் 200 ரூபா நோட்டு அடிச்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 200 ரூபா நோட்டை மோடி ரிலீஸ் பண்ணாராமே. அப்படியா? உங்களுக்காக ரிலீஸ் பண்ணதானே அது? இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு? அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்களாம் வந்து நேர்மையாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நெறியான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த, எந்த ஒரு பின்புலமும் இல்லாத, காரே இல்லாத ஸ்டாலின், கையிருப்பு வெறும் 5000 ரூபா இருக்கக்கூடிய உதயநிதி, இன்ப நிதிக்கு அதுவும் கிடையாது, வெறும் ரெட்ஜின்ற ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு டிஃபெண்டர் கார் இருக்குது அவர் பேர்ல. என்ன சார் சும்மா கம்மியாக சொத்து மதிப்பு இருக்கு அவ்வளோ? என்ன சார் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமா அந்த காரு? என்னங்க 5 லட்ச ரூபா இருக்குமா டிஃபெண்டர் காரு? நான் வேணா கொடுக்குறேன், உங்கள் ஸ்டாலின் டிக்கெட் வாங்கி தரீங்களா 2 காரு? பாவம் அவர்கிட்டே காரில் அவரே ஓலா புக் பண்ணி தான் போகிறாரு. அது ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்குற ரேஞ்சுக்கு வரும் அந்த காசு, அந்த காரு. அது போய் நீங்கள் என்னமோ பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டிஃபெண்டர் கார்னு எவ்வளோன்னு தெரியாது. 5 லட்ச ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 5 லட்ச ரூபா. சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளோ வருது? 200 ரூபா தானே? சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாதுங்க. எதுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு கட்டமைக்கிறீங்க? நீங்கள் தான் மேடை போட்டு இத்தனை நாள் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சமாவது ரோசம், மானம், வெக்கம், சூடு சோனெல்லாம் இருக்கும், பகுத்தறிவை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, பெரியாரை பற்றி உள்வாங்கியிருக்கீங்க, நாங்கள் சமூக நீதியை வந்து நாங்கள் தான் பாதுகாக்கிறோன்னு சொல்லக்கூடிய இயக்கத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் ரோசத்தோடு மானத்தோடு இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து மேலாடை போடுறது தடை இருந்துச்சு, துண்டு போடக்கூடாது, துண்டு தலையில் கட்டக்கூடாது, தோளில் போடக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது, பெண்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாதுன்ற சமூகத்தை வந்து பாடாப்பட்டு அரும்பாடுபட்டு எல்லாரும் போராடி எல்லாம் மாற்றி வச்சுருந்தாக்கா நான் கொத்தடிமையாக இருக்கிறது எனக்கு பெருமைடா. திமுகவின் கொத்தடிமைன்னு சொல்கிறத நாங்கள் பெருமைப்படுறோம்டா. கொத்தூஸ் என்ன கொத்தூஸ்? எஸ், வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ். முட்டை கொத்தூஸ், சிக்கன் கொத்தூஸ்ன்ற மாதிரி இவங்க வந்து கொத்தூஸ் சார். அது ஒரு கட்சியில் உள்ள இருக்கிற அவங்களுடைய நிலைப்பாடுங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு தலைவன் அப்போ நீ என்ன பண்ணிட்டா வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்க கட்சிங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் கட்சியை நீங்கள் எப்படியும் நடத்துங்க. அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? என்னுடைய சகோதரன் இல்லையா சார்? என் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை என்னோட வீட்டு பிரச்சனை சார். அது உங்க வீட்டு பிரச்சனையா? என் வீட்டு பிரச்சனை அது. என்னுடைய வீடு. எது மேடை போட்டு கேமரா வச்சு பேசுறது உங்க வீடு. எங்க கட்சியை பத்தி நாங்க பேசுறோம். எங்க கட்சியோட கொள்கைகள் பிடிச்சவங்க பாக்குறாங்க, பார்க்காதவங்க போறாங்க. எல்லா விஷயமும் இப்படி தான் பண்ணுவீங்களா? மேடை போட்டு ஸ்டேஜ் போட்டு 4 பேரை கூப்பிட்டு வச்சு தான் பண்ணுவீங்களா எல்லாமே? சார், எங்க கட்சியில இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு 200 ரூபாவை வாங்கிக்கிட்டு நாங்க வந்து உடன்பிறப்புகளாக இருப்போம், ஊப்பிகளாக இருப்போம், நாங்க வந்துட்டு ஒரு கொத்தடிமைகளாக இருப்போம், ஆமா இந்த குடும்பத்துக்காகவே நாங்க உழைப்போம் அப்படின்றது எங்களுடைய ஸ்டாண்ட். பகுத்தறிவு சித்தாந்தம் படித்தோம், பெரியார்ட்ட இருந்து கற்றுக்கிட்டோன்னு வெளியில் சொல்லாதீங்க. திமுக எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்றதை அழிச்சிட்டோம். நாங்கள் வந்து கலைஞர் உருவாக்குனதெல்லாம் கிடையாது. கலைஞர் வந்தவுடனே அழிக்க ஆரம்பித்தார், ஸ்டாலின் சுத்தமாக அழிச்சார், உதயநிதி வந்ததுக்கப்புறம் மொத்தமாக முடிச்சு விட்டு எல்லாத்தையும் பழையபடி கொத்தடிமை ஆக்கிட்டோம். சொல்லுங்க பெருமை. நீங்க எதுக்கு தேவையில்லாம அப்ப அந்த ஆதி திராவிட நலத்துறைங்கிற பேரை நீங்க ஏன் மாத்துறீங்க? என்னென்ன மாத்தி வச்சிருக்கோம்? எதுக்கு சமூக நீதி அப்படின்னு மாத்துறீங்க அந்த கட்சிக்கு, அந்த துறைக்கு பேரு? எதுக்கு சார் மாத்துறீங்க அந்த மாதிரி? உங்களை யாராவது மாத்த சொன்னாங்களா? அது மாத்தணுமா? நீங்க வந்து இப்ப நாங்க தான் உண்மையான சமூக நீதினு மக்கள் மத்தியில் அவ்வளோலாம் மாத்தல சார். சிம்பிளா ஆட்சியை மாற்றி விட்டோம், ஸ்டாலின்ல எம்எல்ஏலன்னு ஆக்கி விட்டோம், அவ்வளோதான் மாற்றிருக்கிறோம். முதலமைச்சராக ஜோசப் விஜய் உட்காந்துருக்காரு, போதும்ல. பொறிக்கு போய் ஐயோக்கு போய் ரவுடி போய் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கஞ்சா அப்படின்னு ஹெராயின் குடிக்க வச்சு விதையை நீங்கள் போட்டு உருவாக்கி விட்டு இந்த நொடி வரைக்கும் எல்லா பிள்ளைகள் மீது கை வைக்கிறது, பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறான்னும் பொழுது இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கீங்கல்ல. விதை நான் போட்டது இதுக்கு வந்து நேற்று மேடை போட்டு வேற பேசியிருக்கீங்கல்ல, வெக்கம். நேற்று என்ன நாள்? ஜூன் 3, தமிழக வரலாற்றின், தமிழக அரசியலின் கருப்பு தினமா? சொல்லுங்க என்ன நாள்? கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3. 103 வருடங்களாக
அப்படியா? ஏங்க 103 படம் ஆலமரமா வந்திருக்குதுங்க இன்னைக்கு. அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற நிழல்ல உட்காந்தா நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அதை மறந்துடாதீங்க. எந்த நாள்ல? ஆலமரத்து நிழல்ல. இந்த நீங்க அந்த கோஷ்டியோ? எந்த கோஷ்டி? இந்த புளிய மரத்து அடியிலே. என்னங்க ஆலமரங்க, திமுகங்கிற ஒரு ஆலமரம். ம். இந்த ஆலமரத்தோட நிழல்ல தான் நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை ஒத்துக்கங்க. யாரு கூட? நீங்க உங்க வாழ்க்கையும் நான் என் வாழ்க்கையும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ம். திமுக காரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் மனசு விட்டு சொல்லுங்க, பேசுங்க. நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். மருத்துவ சிகிச்சைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்க சொல்றேன். இல்லை ஏதாவது மெடிசின் வேணுனாக்கா கொடுக்க சொல்றேன். கொஞ்சம் மன உளைச்சலேருந்து வெளியில் வாங்க. கல்யாண வீடு போனாலும் அது இலை வீடு மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. நேற்று பிறந்த நாள் விழாலையும் இலை வீடு மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நக்கீரன் கோபாலாம் கண் கலங்கிட்டார். எதுக்கு? அதையெல்லாம் எனக்கே பழுக வருதுன்னா பார்த்துக்கு. ஸ்டாலின் எழுதாரா நேற்று? இல்லையே. பெத்த பெண் செத்து போயிட்டாரு, அதுக்கு அவர் அழுகலை. உதயநிதி எழுதாரா? இல்லைங்க. எழுதாரா? இல்லையே. இன்பநிதி எழுதாப்லையா? இல்லையே. நீங்கள் எழுதுறீங்க? ஒரு ஒரு ஊடகவியலாளராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக, அவர் வந்து ஒரு பத்திரிகை நிருபராக. யாரு? இப்பதானே சொன்ன அவர் எழுதின புத்தகத்தை வான்கோழி நச்சு. இல்லங்க, நக்கீரன் கோபால் அவர்கள். ஓ, இவரா? எல்லாம் ஒரே கேட்டகரியில வரீங்களா? அதனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன அவருக்கு? அவர் வந்து அழறாரு. எதுக்கு அழுறாரு? இந்த மாதிரி வந்து அந்த இந்த புத்தகம் ஒரு எனக்கு கட்சி கிடைக்கலன்னு இன்னைக்கு அழுறாரா? இந்த ஒரு கட்சி அப்படி மக்கள் தோக்கடிச்சிட்டாங்களேன்னு நினைக்கும் போது அப்படின்ட்டு கண் கலங்குறாரு. ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்திருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு. ஒரு கொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாம ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. அதோட சேர்த்து தான் இப்ப கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. 261 வழக்கு. உங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு? இல்ல, ஒரு பத்திரிகைக்காரனா அவருக்காக அழுகுறீங்கல்ல, சொல்லுங்க உங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு? சார், வழக்குகள்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்க உங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு? என் மீதெல்லாம் வழக்கு இல்லை சார். ஏன் இல்லை? ஏன்னா நீங்க ரவுடித்தனம் பண்ணல, பொறுக்கித்தனம் பண்ணல, யாரையும் கடத்தல, கொலை முயற்சி செய்யல, ரேப் அட்டம்ப்ட் எதுவும் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, அதை மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுப்போம் பொறுமையா. கரெக்டா? உண்மைதானே? 261 வழக்கு இருக்கு. முதல்ல விசாரிக்க வேண்டியது, நான் இன்னைக்கு முதலமைச்சருக்கும் சரி காவல்துறைக்கும் சரி நேரடியாக கோரிக்கை வைப்பேன், மனு எழுதி கொடுப்பேன். 261 வழக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த ஆளு நீங்க எப்படி வந்து இன்னும் வரைக்கும் விட்டு வச்சிருக்கீங்க? ஏங்க, 5 வழக்கு 2 வழக்கு இருக்குன்னா குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கும்போது 261 வழக்கு, 3 கொலை முயற்சி வழக்கு, 4 பொடா கேஸு, அப்புறம் வந்து ஆயுதம் வச்சிருந்ததுக்கான வழக்கு இருக்கு. இப்போ இந்த ஆளு பத்திரிக்கைக்காரன். இது வந்து எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது ஆளுங்கட்சியில் இருந்த அதிமுக இவர் மீது ஏவி காவல்துறையை வச்சு போட்ட பொய் கேஸுகள்ன்றது தான் அவர் சொல்றது. என்னது? இந்த அத்தனை கேஸுகளும் 300க்கும் மேற்பட்ட இந்த எல்லா கேஸும் சேர்த்து சொல்கிறான். அப்போ காவல்துறை அதுக்கப்புறமேட்டு கேஸ் போட்டதால விட்டாங்க. இன்னும் இந்த நடவடிக்கை எடுக்கல தானே? நம்ம எடுத்துருவோம். அப்போ லிஸ்ட்டு அப்படி தான் போகும் போல இருக்குது. திருச்சி சூர்யா அவர் சிஎம்னு அவருக்கு போய் ஞாபகப்படுத்துன்னு சொல்றிய முட்டா பையன் மாதிரி. அவர் சிஎம்னு அவருக்கு தெரியாதா? ஸ்டாலினில் தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சப்போ தெரியலையா அவர் தான் சிஎம்னு? இல்லை, சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமில்ல அவர் தானே சிஎம்னு. இல்லை, ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடியவர் வந்து எப்படிலாம் கொஞ்சம் சரியாக நடந்துக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதை சொல்கிறாரு. சிஎம்மாக இருக்கிறவர் இன்னும் சரியாக நடக்கணும். கரெக்டு தானே? சட்டம் தன் கடமையை செய்யும். சிஎம்மாக இருக்கவர் சரியாக நடப்பார். கூட சீக்கிரம் நக்கீரன் கோபால் மீது இருக்கக்கூடிய எல்லா கொலை வழக்குகளையும் விசாரிக்கணும், எல்லா ஆள் கடத்தல் வழக்கையும் விசாரிக்கணும், ஆயுதம் வச்சிருந்த வழக்கை விசாரிக்கணும், எங்கேருந்து ஆயுதம் வச்சிருந்தார், எந்தெந்த தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்தார், இந்த கடத்தல் வழக்கு கொலை வழக்குன்றது வெறும் ஆணா பெண்ணா, அதில் ஏதாவது பாலியல் அத்துமீறல் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்கான்றதெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். கூட சீக்கிரம் வந்து கோவாலும் வந்துடுவார். கோவாலை கூப்பிட்டுட்டு முக்தார், கோவாலு, அடுத்து யார் இருக்கா வரிசையாக உங்கள் லிஸ்ட்டில்? நக்கீரன் கோபால் தான் லாஸ்ட்டு. கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேர்லாம் பார்த்தீங்களா? அவங்களுக்கே ஆட்டாங்க. இந்த ஆளுக்கு பேர் நக்கீரன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்ட்டு. ஆனால் செய்யறதெல்லாம் பொறித்தனம். இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த மாதிரியான ஒரு தலைவர் பேரை வச்சுக்கிட்டு அது பேசுறது முழுக்க வந்து ஐயக்கியத்தனம், பொறித்தனம். இந்த பக்கம் என்னது? மூலகட்ட முக்தாரா? அது ஒன்று. முட்டு கொடுக்கறதுல இப்படி ஒரு முட்டா பேர் நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுனாக்கா, ஆபாசத்தின் உச்சம், கேவலம், ஊடகவியலாளர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய அளவில் இந்த நபர் இனி வரிசையாக தன் கடமையை செய்யும். அது கூட வந்து முன்னாள் 10 ரூபா தூக்கிடுவாங்க. விசாரணைக்கு வந்திருக்கு. நேற்று அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. என்னன்ட்டு? செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து வந்து 10 ரூபா பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து 10 ரூபா கிடைக்க மாட்டேங்குது ப்ரெஸ் மீட் தான் சொல்லலைங்க அவரு. இந்த ஆட்சியின் மீது பிச்சை போடுங்கன்னு கேட்குறாரா?
இல்லங்க இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் சொல்றாரு அவர். இந்த மாதிரி வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, நடவடிக்கை நடக்குங்க. டக்குன்னு ஆக்ஷன் எடுங்க, என்னெல்லாம் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க வெளியில, மறுபடியும் 10 ரூபா வாங்குவேன், மறுபடியும் பொறித்தனம் பண்ணுவேன். அப்படி சொல்லலைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்சியை சரியா நடத்துங்க, நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, நீங்க செயல்பாடுகள்ல இது பண்ணுங்க, நீங்க உங்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப தரம் குறைவான ஒரு பேச்சுக்களும் அரசியலா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக்காவை பார்த்து ரொம்ப தரக்குறைவான அரசியலா இருக்குது நீங்க பண்றது. 10 ரூபாய் இன்னொருத்தவன் வந்து புடுங்கி திங்கிற நீ, சாரி நீங்க இதை பத்தி பேசலாமா சார்? அப்புறம் இன்னைக்கு நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தார்ல, ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் கொடுத்துருக்க மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்துகிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவர் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில பார்த்தா இப்போ இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்லாம் பல காணாம போயிடுச்சுங்க அப்படின்றாரு. அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. கரெக்டா? எனக்கு எதுவும் சம்பந்தமா புரியல. அந்த ஹார்ட் டிஸ்கில் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதில்? அவங்க ஏதாச்சும்னா 5 ரூபா 10 ரூபா நான் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோ 10 ரூபா வந்து நிற்கிது எல்லாம். ஆமாம். ஆனால் இந்த நிலக்கரியாக இருக்கட்டும், மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் இருக்குது. அந்த குற்றத்தை விசாரிக்கலான்னும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எத்தனையுமே காணா 8 கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8லேருந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் மொத்தமாக காணானாக்கா யாரை வச்சு எடுத்துருக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. முழுக்க அரசு அதிகாரிகளில் லஞ்சம் வாங்கி சில அதிகாரிகள் மட்டும்தான் நேர்மையாக இருக்கிறாங்க. பல அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி திமுக கூட வந்து கூட்டுக்கலவனை இருந்து திருடியை பழகிட்டாங்க. இந்த ஆட்சியில் முதலமைச்சர் வந்த பிறகு காலைல 9 மணிக்கெலாம் வந்துடுறாரு. பயோமெட்ரிக் எல்லா இடத்துலையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்துட்டார். எவனுமே லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் வாங்கக்கூடாது, போலீஸ்காரங்க தப்பு பண்ண கூட சஸ்பென்ஷன் போயிட்டு இருக்கும் பொழுது திருடி பழகின எவனாலும் திருட முடியலன்னு திருட்டு போய் கூட சேர்ந்துக்கிட்டு ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறதுனால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கும் ஓலை வரும். என்ன இப்படியே இருந்தால் இது என்ன உங்க ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி மாதிரி இருக்குது இது? ஏன் வந்த உடனே இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து டக்குன்னு தூக்குறீங்களே ஒவ்வொருத்தவங்களையும்? ஸ்டாலினை தூக்க சொல்கிறீங்களா என்ன? அவ்வளோலாம் போக சொல்லல நான். நான் எங்கே போக சொன்னேன்? நீங்கள் தாங்க சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன்? ஜெயலலிதா ஆட்சி மாதிரி இருக்குன்னா அப்போ ஸ்டாலினை தூக்கணும் தானே? இல்லைங்க, இந்த மந்திரிகள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு மீடியால பேசினாங்களோ, யாரெல்லாம் வந்து பத்திரிகைகளை கடத்தி கொண்டு போய் அடிச்சாங்களோ, யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் 1250 கோடி வரி ஏய்ப்பு பண்ணிட்டு பணத்தை கொண்டு போய் பணத்தில் வச்சாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் தூக்கணும். அதானே? தூக்கிடலாம். ஈடி ரெய்டு நடத்தியே அவங்கெல்லாம் ஒண்ணுமே வந்து பண்ண முடியல, தொடக்கூட முடியல. நீ எத்தனை ரெய்டுகளை வேணா விட்டுப்பார், திமுக காரனை தொட்டுப்பார், நான் சும்மா கிடையாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுனது வந்து இன்னைக்கு வரைக்கும் வைரலான வீடியோ தான். அழிஞ்சு போனீங்க. என்ன தொட்டுப்பாரு, சீண்டிப்பாரு, அப்போ கூட தொடுறது தடவுறது, இப்படி இது மட்டும் தான் உங்களுக்கு வருமா? திமுக காரனுக்கு வேற வார்த்தை இருக்காதா? இல்லை கேட்குறேன்ப்பா. 59 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக தடவிப்பார், ஒரு ஆள் தொட்டுப்பார்னு வீடியோ போடுவார், ஒரு ஆள் நைட்டு உட்காந்து தடவிப்பார்னு தடவிட்டு இருப்பார் இன்ஸ்டாகிராமில், அது ரீட்வீட் ஆயிரும். இது தவிர்த்து வேறு திமுக காரனுக்கு வேறு எதுவுமே தெரியாதா? சார் ஒரு 59 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்றதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாமா சார் கட்சியை பற்றி? 75 வருஷ கட்சி சார் அது. 59 சீட்டு சார். ஏன்னா ராஜீவ்காந்தி ஏதோ 69 69 ஏதோ பேசினாராமே, அதனால 59 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆளு அங்கே கட்சியில் இருக்கீங்களா, திமுக 69 ஏதோ பேசி வச்சிருந்தாராமே, அது என்ன கதை? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் செய்திகள் அந்த மாதிரி உங்க செய்தி வரல. சரி, இப்போ வந்துட்டு இந்த மின்சாரத்துறையில இந்த மாதிரி நடந்திருக்கிறத வந்து என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத பார்க்கலாம். பட் இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேயர் பிரியா அவர்களை வந்துட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு. ஏன் அந்த அக்காவுடைய திட்டத்தை இன்னும் யாரும் தொடராமல் வச்சிருக்காங்களா? என்ன திட்டம்? போன ஆட்சியில் எல்லா மக்களுக்கும் கொசு கொடுக்கும் திட்டம் செய்கிறோம். கொசு கொடுக்குறீங்க? அந்த அம்மா தான் சொல்லிச்சு, நானா சொன்னேன். போய் பாருங்க, வீடியோ இருக்கும் பாருங்க. மக்கள் எல்லாத்துக்கும் கொசு வழங்கும் திட்டம் செயல்படுகிறோம். இப்போ கொசு கொடுக்கணுமாமா? அதாவது சும்மா வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு இயலாமையை, ஒருத்தவங்களுக்கு பேச வரல, லைட்டா. என்னது லைட்டா பேச வரல? லைட்டா பேச வரல. ஏன் என்னாச்சு? அவங்க தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு. இல்லைங்க, ஒரு மேயர் இருந்தாலும் அவங்க ஏங்க லைட்டா பேச வரலன்னா அது பிரச்சனைங்க. சார் உங்க முதல்வரை போய் பார்க்க சொல்லுங்க. ஒரு மேயரை நேர்ல கூட போய் சந்திக்க முடியாத ஒரு முதல்வரை வச்சிருக்கீங்க நீங்க. எப்படி மேயரை போய் கூட நேர்ல சந்திக்க முடியல உங்க முதல்வரால? ஒரு முதல்வரா வந்திருக்கிறாரு, 30 நாள் ஆக போகுது, ஒரு முறையாவது போய் மேயரை நேர்ல சந்திக்கலாம்ல? சந்திச்சுனா அது மாதிரி தட்டி விடுங்க. என்ன அது? தட்டுங்க. என்னதுங்க? மூளை ஜாஸ்தியாக வெளியே வந்துருச்சு. சொல்லுங்க. அதை தட்டிட்டீங்கல்ல, இப்போ சரியா போயிடும், படிப்படியாக சரியாயிரும். சொல்லுங்க.
இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அவங்க ஒரு மேயர்ன்ற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல அவங்களுக்கு. கரெக்ட். கொசு கொடுக்குற திட்டத்தை வந்து இப்போ அக்கா தொடங்கி வைக்கணும்னு ஆசைப்படுது. ம். நீங்கள் ரெஸ்பெக்ட் மேயர் கொடுக்குறத பற்றிலாம் இருக்கட்டும். அந்த அக்காவை நீங்கள் வண்டியில் தொங்க விட்ட ஆள் தானே திமுககாரங்க. ஃபுட்போர்டில் போகிற மாதிரி காரில் ஒரு மேயரை தொங்க விட்டு இப்படி மேலே ஏறி தொங்க விட்டுட்டு ஊரில் கூட்டு போன ஆட்கள் தான் நீங்கள். பெண்களுக்கு நீங்கள் நாங்க கொடுத்த அப்படியும் கண்ணியம். பேசுவோம். பக்கத்துல அவங்க நின்று இருக்கும்போது ரமேஷ்மா சும்மா இருமா நீ அப்படின்னு நாங்க பேசுவோம். அது எங்க கட்சிக்குள்ள சார். இன்னொரு ஆள் வந்து மேயர் பிரியாவை என்ன செஞ்சான்ற வீடியோ வந்துச்சு, அதை பார்த்தீங்களா? எவ்வளோ முகசுளிப்போடு அந்த அந்த இடத்துல அவங்க நகர்ந்து போனாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு மேயர் இது வரைக்கும் போய் முதலமைச்சரை முறைப்படி சந்திக்கலை. அதான் சொன்னேன்ல, இந்த திமுகவுடைய விசுவாசிகளாக பல நபர்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறிடுச்சுன்ற ஒரு நினப்பு இல்லாமல் பல நபர்கள் அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டமிட்டு கரண்ட்டை கட் பண்ணுறது, எந்தையாவது கொளுத்தி விடுறது, இனி அடுத்து வந்து சாதி ரீதியான பிரச்சனையை உருவாக்கலாமான்ற விஷயத்த எல்லாத்தையும் பேசிக்கிட்டு முன்னெடுப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அது சம்மந்தமாக தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. எவன் திருட்டுத்தனம் பண்ணுற, எவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு எல்லா லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த வெள்ளரிக்கை விஷயத்தில் கொஞ்சம் மும்முரமாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களை வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுக்க சொல்கிறோம். மொத்த பேரும் ஒத்த நாளில் வந்து சஸ்பெண்ட் ஆக போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு அரசாங்க கஜானாவில் காசு இல்லாத மாதிரி உங்களுக்கு அரசாங்க வேலை இல்லாமல் நீங்கள் வந்ததுக்கப்புறமேட்டு சிங்கரிக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்பட போதா இல்லையான்னு பாருங்களேன். முதல்வன் விஜய் படமா? இல்லை, உங்களுக்கு 200 வருது சந்தோஷத்தில் தானே சிரிக்கிறீங்க. அது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு எடுத்த முதல்வன் அர்ஜுன் படத்தை இன்னைக்கு முதல்வன் விஜய் அவர்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது நீங்க சொல்ற சீன்ஸ்லாம். ஒரே நாள்ல மொத்த பேரும் சஸ்பெண்ட்ன்றீங்க. இந்த முதல்வன் படமான்னு கேட்குறேன். ஒரே நாளில் ஆட்சி மாறிச்சில், ம். ஒரே நாளில் வந்து ஸ்டாலின் எம்எல்ஏ கூட எல்லாம் போனார்ல, ஒரே நாளில் 16 அமைச்சர் தொத்து போனீங்கல்ல, ஒரே நாளில் வந்து 10 ரூபா பிச்சை எடுக்க முடியாமல் போச்சுல, ஒரே நாளில் வாய் கொழுப்பா திமிரா அந்த நாய் தூக்கி வெளியே போடணும் பேசினாலும் பேச முடியாமல் போச்சுல, சைவ வைணவம் குறித்து வந்து ஆபாசமாக வந்து அதை கொண்டு போய் பாலியல் தொழிலோடு பேசினாலும் வந்து இன்றைக்கி சட்டசபைக்குள்ளே இல்லை எங்கேயுமே வர முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, எதை கேட்டாலும் நக்கலாக எகத்தாலமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, ரகசியமாக ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுன்னு சொன்னால் வந்து இன்றைக்கி என்னாச்சு, கட்சியை விட்டு தூக்குறாங்களாமே, கேள்விப்பட்டீங்களா? ஆனால் உங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இல்லையாமே மாற்ற போகிறாங்களாமே, தெரியுமா தெரியாதா திமுகவுக்கு? ஒரே நாளில் மாறிச்சா சொல்லுங்க பாலா. நீங்கள் ஒரே நாளில் வந்து இப்போ ஃபுல்லாக என்ன கொஞ்ச நாளில் கருப்புலே இருக்கிறீங்க, இப்போ அடுத்து தாடி மட்டும் வளர்க்க போகிறீங்க. வளர்த்துட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஆளுங்க கேங் கூட போய் சேர்ந்துருவீங்க. எல்லாருமே வளர்க்குறத முடிவா? ஏன் அப்படி? இதுதான் ஒரு துக்கம் இல்லை அது. எத்தனை நாள் அனுசரிக்க போகிறீங்க? 5 வருஷம். 5 வருஷம் துக்கம் அனுசரிக்க போகிறீங்களா? அனுசரித்து யாருக்கு போட்டியாக போக போகிறீங்க தாடி கடிலாம் வளர்த்து? அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் வெட்டிட்டு ஜெயிச்சிருவோம், வெற்றி பெற்றுருவோம். வெற்றி 5 பெற்று வருஷத்துக்கு இடையில என்ன பண்ண போகிறீங்க தாடி வளர்த்துட்டு? அதிமுக பிரேமானந்தாவுக்கு சப்போர்ட்டாக லிங்கம் எடுத்து ஏதாவது செய்ய போகிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து எப்படியாவது 2031 ஜெயிக்கலாம். 10 வருஷமாக கூட்டணியில் தான் இருக்கீங்க. எப்போ புதுசாக என்ன கூட்டணிக்கு? இல்லை, இது வெளிப்படையா இருக்கணும்ல இது. ஆனால் பயங்கரமான ராசிப்பா உங்கள் ராசி. ஏன்? திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேர் ஒன்று சேரலாம் முடிவு பண்ணீங்க. பிஜேபி முடிஞ்சு, அதிமுக முடிஞ்சு, அடுத்து திமுக படிப்படியாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் விரும்பும் முதல்வர் சொன்னாங்க முதல்வர் விஜய் அவர்கள். இன்றைக்கி வந்து எல்லா கட்சி தலைவர்களும் விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காரு பொழுது அடுத்து சில நாட்களில் சரி சில வாரங்களில் திமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்து இணைவிருக்காங்க. தெரியுமா? சின்ன சின்ன ஒவ்வொரு தொகுதியிலிருந்து வட்டத்துலேருந்து மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருந்ததை பார்த்தோம். ஒரு 1000 பேர்லாம் வந்துட்டு பூந்தமல்லிக்கிட்ட ட்ரோன் ஷாட்லாம் வச்சு திமுகலேருந்து வந்து சேர்ந்தாங்க பூந்தமல்லிக்கிட்ட. அது திமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் திமுகவில் இருந்தோம்னா நம்ம அழிஞ்சு இதோடு நம்மளுடைய சகாப்தம் முடிஞ்சு போயிடும். திமுகவுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. இனி இன்பநிதிக்கு அங்கே வேலையும் கிடையாது, உதயநிதிக்கும் வேலை கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாவேக்காவுக்கு வந்துடலாம். இனிமேட்டு வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி நல்லா இருக்குது, மக்கள் விரும்புகிறாங்க. இனி அங்கே போனால் தான் நமக்கும் வந்து நல்லபடியாக நம்மளோட அரசியல் வாழ்க்கை தொடரும்னு சொல்லி திமுக வந்து விட்டுட்டு இங்கே வரதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வாஷிங் மெஷினா? வாஷிங் மெஷினா? ஏங்க இந்த சட்டை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? கடையில் இருந்துச்சு. கடலுக்கு போது எப்படி இருந்துச்சு? நீட்டாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சமே கசங்கி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? துவைக்க போட்டுருவேன். அழுக்கெல்லாம் இதாகிட்டு வாஷிங் மிஷின் இருந்து அப்புறமா திரும்ப துவைச்சி அயன் பண்ணி அப்புறம் போடும்போது பல ஆயிரம் பழைய மாதிரி. லாண்ட்ரிக்கார வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும். இங்கே யார் முதலமைச்சராக இருக்கிறாரு? திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறது, ஐயக்குத்தனம் பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கான வேலையை இங்கே இருக்காதுன்னும் பொழுது யார் வந்தாலும் முதல்வர் அவர்களை நேசித்து வருகிறார்கள் பொழுது வாங்க ஒழுக்கமாக வந்து இருந்துக்கிட்டு ஆட்சியில் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லுவாரே தவிர உங்கள் ஆட்சி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் போனவொடனே அனுதாபின்னு சொல்ல மாட்டோம். ஞானசேகரனை கரெக்டாக
செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக திமுகவுக்கு வந்தப்ப அவரை வாஷிங் மிஷின் டிஎம்கே வந்து பிஜேபி மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்குதா, இதுல போட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சு ஃப்ரெஷ் ஆக்கிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உங்க திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 10 ரூபா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்க பாட்டிலுக்கு. ரைட்டு. இப்போ அந்த மாதிரி நீங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் அங்க 10 இருந்து ரூபா இங்க பிச்சை கூட்டு எடுக்க வந்தா வச்சு அப்படி ஒரு பொழப்பு பொழைச்சிங்கல்ல, சரி, அந்த பொழப்பு இங்க இருக்காது அந்த மாதிரி. அது எப்படி ஒரே நாள்ல ஒருத்தங்க அப்படி மாறுவாங்கன்னு தான் நான் கேட்கறேன். அதான் ஒரே நாள் ஆட்சி மாறிச்சு, ஸ்டாலின் வந்து வீட்டில் உட்காந்துற சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாம அதே போல தான் இதுவும். டவுட் இருக்கா போல? அப்போ ஒரு ஒரு முடிவுல இருக்கீங்க, 2031 இந்த 59 சீட்டும் ஜெயிக்கக்கூடாது திமுக. எவ்வளோ? 59 சீட்டும் ஜெயிக்கக்கூடாது. அப்ப இந்த 5 வருஷத்துக்குள்ளே 59 கணக்கே எங்க முதல்ல அதைத்தான் கேட்கறேன் நான். அட 59 கணக்கே இருக்காதுன்ற ம் புரியலையா? இப்போ அதிமுக எத்தனை இருக்கு கணக்கு? 47. ஜெயிச்சது எத்தனை? ஜெயித்தது 47, அதில் ஒரு 20 வெளியே போனாங்க, திரும்ப உள்ள வந்தாங்க. ரிசைன் பண்ணது எத்தனை? ஒரு 4 பேர். 5 5 முடிஞ்சா? அதே மாதிரி இங்கேயும் குறைஞ்சிரும். எப்படி ஒன் சைடு கேம் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஐபிஎல்லே வந்துட்டு 40 ஓவர் வந்து 2 சைடு ஆடினா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க வந்துட்டு 2031 தேர்தல் வந்து ஒன் சைடு முதலமைச்சரை நேசிச்சு வராங்கனாக்கா, உங்க கட்சி தலைவரை வேணான்னு காரி துப்பிட்டு வராங்கனாக்கா அது நானா பொறுப்பு? நீங்க கட்சி நடத்தல லட்சணம் அப்படி. நீங்க என்ன சொல்லி அனுப்பணும்? ஏப்பா இந்த கட்சிக்கு போங்கப்பா, இப்போ கூடப்பா ஜூன் 3ஆம் தேதி வந்து போங்கப்பா, நாங்க எப்படி சொல்ல முடியும்? முத்தமிழறிஞர் கலைஞர் அவனுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிச்சு தானே வராங்க எல்லாரும். கலைஞர் பிறந்த மண்ணுப்பா இது. இந்த கலைஞர் பிறந்த மண்ணு. கலைஞர் எந்த ஊர்ல பிறந்தாரு? திருவாரூர்ல. இந்த மண்ணுல பிறந்தவர்கள் நீங்க அந்த கட்சியை விட்டுலாம் வரக்கூடாதுப்பா, போங்கப்பா திரும்ப அங்கேயே அப்படின்னு அனுப்பி வைக்கணுமா இல்லையா வர பசங்களெல்லாம்? கலைஞர் கூட அனுப்பணுன்றீங்க. கட்சிக்கு அனுப்ப வேண்டியதானே திரும்ப எல்லாரையும்? அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு விரும்பல. அவங்களா உருப்பிட்டு வரலான்னு இருக்கும்போது அதை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க? திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா திருந்திடணும்ல. திருட்டு பசங்களோட வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து சில பேர் வரும்பொழுது அப்புறம் எதுக்கு நம்ம சிறையெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால தான் அதிகமாக இருக்காங்க தெரியுமா? அது என்னது? எங்க ஜெயிலையா? என்னது ஜெயிலில் குற்றம் புரிந்தவங்க தான் இருப்பாங்க. பாலா, இப்போ நீங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் கணக்கு எடுத்துங்க. சரி, நீ அடுத்த 6 மாதத்துல நீங்கள் ஜெயிலில் போய் கணக்கு எடுங்க. நான் ஏங்க? சரி ரைட், கணக்கெடுக்கிறதுக்காக மட்டும்? கணக்கு எடுக்கிறது தான். சரி ரைட். உங்கள் சகாக்கள் முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. ம். திருட்டுத்தனம் பண்ணால, பொறித்தனம் பண்ணால, பெண்கள் மீது கை வச்சால, கொலை பண்ணால, ஊழல் பண்ணால, கனிம வள திருட்டு பண்ணால, எகத்தாளமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து எகத்தாளமாக உட்காந்தால எல்லா வேலையும் அங்கே தான் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா குரூப்பாக அப்படியே வந்து 5 வருஷம் தாடி வளர்க்குறது பிளான் இருக்குல்ல, தாடி வளர்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலான்னு ஐடியா இருக்குது? அதுக்கப்புறம் திமுக வெற்றி பெறுவதற்காக உழைக்கணும் அந்த எலெக்ஷன் அப்போ 2031. 5 வருஷமா என்ன செய்ய போறீங்கன்னு? 5 வருஷமாவா? 5 வருஷமா தாடி வளர்த்துட்டு திமுகவுடைய நற்பயன்கள், அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த நலத்திட்டங்கள்லாம் திரும்ப கொண்டு வந்து ஜென்சி டிஎம்கே மீட்டப் இன்னும் நிறைய நடத்தி. அதாவது ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடியே திருந்துவான்னு பார்த்து கடைசி ஆப்ஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டேன். நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல. சரி ரைட், விட்டுருவோம். அதுக்கு ஒரு டயலாக் இருக்குது, பட் இப்போ சொல்லக்கூடாது. 31 சொல்கிறோம். 31 நிறைய விஷயங்களை அவங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம்.